ஹே ஆல்! இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ மறக்காம கொஞ்சம் விஷ் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல, அதுனனுக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஸோ காலையிலேயே அவசர அவசரமா தான் கிளம்பிட்டுருந்தோம். "என்னம்மா ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நீ வளையல் வாங்க மாட்டேங்கிறியே!" அப்படின்னு நெனைக்காதீங்க. ஒரு சீட்டு வந்து இந்த மந்தோட முடிஞ்சிருந்ததா. ஸோ வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 1 1/2 சவரன் ஆகுது இது. ஸோ அத தான் வந்து ஹஸ்பண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஷாக்கிங்கான கிஃப்ட் குடுத்துருந்தேன். வெள்ளி பிரேஸ்லெட் தான். ஏன்னா, இது ரொம்ப வருஷமா தோணிட்டே இருக்கும். அது வாங்க முடியாம போயிட்டே இருந்தது. பக்கத்திலேயே வந்து ஒரு ஜுவல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, ஓகே நம்ம வாங்கிர்லான்னு நானும் அதிரனும் போய் தான் வாங்கியிருந்தோம். அதிரன்ட்ட வந்து "நீ சொல்லக்கூடாது அப்பாட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் இடையில 2, 3 டைம் வந்து சொன்னான் அவங்க அப்பாட்ட. ஆனா அவங்களுக்கு அது புரியாம அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு, அதிரனுக்கும் வந்து நேத்துலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், ஸ்கூல்ல குட் பாயா இருக்கணும், ஓடக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, அ அப்படி இப்படின்னு நெறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அவன் எல்லாத்துக்கும் "சரிம்மா அதையே சொல்லாத" அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. ஓகே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. நேத்து நைட்டு வரைக்கும் நான் ஓகேவா தான் இருந்தேன். காலையில ஒரு மாரி மனசு கஷ்டமாயிருச்சு. குழந்தை எப்படி இருப்பானோ? அவன் வந்து அதில அடாப்ட் ஆயிப்பானா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்தது. ஓகே எல்லார் லைஃப்லயும் வந்து இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுரன் வந்து போம்போது செம்மையா போயிட்டான். அழல. மிச்ச குழந்தைங்கலாம் அழுறத பார்க்கறதுக்கு இவன் ஓகேவா உள்ள போயிட்டான். ஆனா உள்ள போய் அழுதானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது வேற எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்தது. அத யோசிச்சுட்டே நான் அழுதுட்டேன். அவன் அழுகல. நான் அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப அழுகை வந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அட்வைஸ் மலைச்சாரல் மாரி தெளிச்சாங்க. "அப்படிதான் இருக்கும். கைக்குள்ளேயே வச்சிருக்க முடியுமா?" அப்படி இப்படின்னு. நான் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு சொல்லல. ஆனாலும் ஒரு 1 1/2 மாசமா கூடயே இருந்துட்டு, இப்போ வந்து கொஞ்சம் வேற ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரமா போறதுனால மனசு கஷ்டமா தானே இருக்கும். இந்த அப்பாங்களுக்கு மட்டும் வந்து கஷ்டம் இருந்தாலும் வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. நமக்கு தான் இந்த கண்ணீர் காட்டி குடுத்துருது. ஸ்கூல்ல வந்து இந்த பொம்மை, அப்புறம் ஃபோட்டோ பூத் இதெல்லாம் வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு டீ குடிக்க வந்தாச்சு. ஒரு டீய குடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க எப்படி ஹேப்பியா ஃபோன் நோண்டிட்டே டீ குடிக்கிறது. எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு கடவுள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் என் ஹஸ்பண்ட பிளெஸ் பண்ணுங்க. டாட்டா பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம்.